Hello guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா cryptocurrency பத்தி பார்க்க போறோம். ரீசன்ட்டா எல்லா சோஷியல் மீடியாலயும் இந்த cryptocurrencyங்கிறது ஓவர் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. லைக் இந்த பிட்காயின், ஷிபா காயின் இந்த மாதிரி காயின்ஸ்லாம் ஓவர் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. கடைசியில் இந்த 2 வருஷத்துல 2021-22ல cryptocurrency பத்தி தெரியாத காதுல கேள்விப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இது அதாவது 2020ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த 2020, 21, 22 இந்த 2 வருஷத்துல cryptocurrencyயோட வளர்ச்சி 900 மடங்கு வேர்ல்டு லெவல்ல அதிகமாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிரிப்டோகரன்சி ரிசர்ச் டீம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் மட்டும் இன்னும் 3/4 பேருக்கு கிரிப்டோகரன்சி வந்து என்னன்னே தெரியாம இருக்கு. இது ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம வந்து சொல்றோம்னா, இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னா, சாதாரணமா கம்பெனிக்கு போகாம சின்ன சின்ன கடைகளுக்கு வேலைக்கு போறோம்னா ஒரு 8 மணி நேரம் 12 மணி நேரம் நம்ம வேலை பார்த்தோம், ஒரு 500 ரூபா 600 ரூபா சேலரி கிடைக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் 500 600 ரூபா தான் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி ட்ரேடிங் பண்றது கிரிப்டோ பிளாட்ஃபார்ம்ல லாங் டேர்ம் ஹோல்டிங்கோ இல்ல ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்கோ இந்த மாதிரி ஹோல்டு ட்ரேடிங் பண்றதுனால நம்மளால கிட்டத்தட்ட ஒரு 10,000 வரை நம்மளால சம்பாதிக்க முடியும். அதுவும் ஈஸியா சம்பாதிக்க முடியும். நம்ம எந்த கஷ்டப்பட தேவையில்லை. சும்மா அது எப்படி ட்ரேடிங் பண்றது, மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்றது, இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரிப்டோகரன்சினா என்ன, கிரிப்டோகரன்சி ஃபவுண்டர் யாரு, அது வந்து இந்தியாவில் வந்து லீகலா இல்லீகலா, எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எவல்யூஷன் ஆஃப் மணின்னு பாத்தீங்கன்னா முதல்ல பண்டமாற்று முறை இருந்துச்சு, பொருள் கொடுத்து பொருள் வாங்குற மாதிரி. அதுக்கப்புறம் தங்கத்தை உருக்கி அங்க அதுல இருந்து வணிகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மெட்டல் வந்து உருக்கி அங்க இருந்து காயின் தயாரிச்சு அதை வணிகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்ப யூஸ் பண்ற பேப்பர் நோட்டு 100 ரூபாய் 1000 ரூபாய் இருக்குல்ல, அதுல வந்து நம்ம இப்போ வணிகம் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி டிஜிட்டலா வந்தது நம்ம ஏடிஎம் கார்ட்ஸ் வச்சு நம்ம வந்து பணம் எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இப்போ ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரி அப்ளிகேஷன் வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் போக கடைசியா இப்ப லேட்டஸ்டா வந்தது பிட்காயின். அதனால கிரிப்டோ கரன்சினா அது வந்து ஒரு தனி அசெட் அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு டைப் ஆஃப் கரன்சி. இப்போ இந்தியன் ருபீஸ் இருக்கு, டாலர் இருக்கு, யூரோ இருக்கு, இந்த மாதிரி ஒரு கரன்சி தான் இந்த கிரிப்டோ கரன்சி. ஒரு டைப் ஆஃப் கரன்சி. அது ரூபி இந்த மாதிரிலாம் கரன்சி இருக்கிறது வந்து நம்மளால பிசிக்கலா அதை டச் பண்ண முடியும், தொட முடியும், அது கொடுக்க முடியும். ஆனா இது வந்து ஒரு டிஜிட்டலைஸ்டு கரன்சி. இது வந்து டிஜிட்டலா தான் நம்ம வந்து கொடுக்க முடியும், வாங்க முடியும். இந்த கிரிப்டோ கரன்சியை முத உருவாக்குனது யாருன்னா சட்டோஷி நகமோட்டோ தான். அதாவது கிரிப்டோ கரன்சி வந்து அவர் முத கண்டுபிடிக்கல, பிட்காயினை தான் அவர் கண்டுபிடிச்சாரு. அந்த பிட்காயின் சொல்றது, அதாவது மொத்த கிரிப்டோ கரன்சியுமே ஒரு பிளாக் செயின்ங்கிற டெக்னாலஜி வச்சு தான் அது ரன் ஆகிட்டு இருக்கு. சிம்பிளா சொல்ல போனோம்னா, இப்ப வந்து சட்டோஷி நகமோட்டோ பிட்காயினை உருவாக்குனாரு. இப்ப அவரே நினைச்சாலும் அந்த பிட்காயினை வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலா இந்த கிரிப்டோ கரன்சி எல்லாமே பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்னால தான் அது மூவ் ஆயிட்டு இருக்கு, அப்ஸ் அண்ட் டவுன் வந்துகிட்டு இருக்கு. பையர்ஸ் எவ்வளவு வாங்குறாங்களோ அதுக்கேற்ப மேல போகும், எவ்வளவு விற்கிறாங்களோ கீழே போகும். முதல்ல இந்த கிரிப்டோ கரன்சி வந்து எதுக்காக உருவாக்குச்சுன்னா, இப்போ நம்மளா அசீவ் பண்ணிக்கலாம், ஒரு பர்சன் ஏ இருக்காரு, ஒரு பர்சன் பி இருக்காரு. இவர் அமௌண்ட்டை வந்து இவருக்கு சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ ஃபோன்பே, கூகுள் பே, மொபிக்விக் இந்த மாதிரி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி இவர் அனுப்புறாரு. அப்படி இருக்கும்போது இந்த பேங்க்ங்கிறது இன்டர்மீடியேட்டா வந்து ஆக்ட் ஆகுது. அதாவது இந்த அப்ளிகேஷன் வந்து பேங்க் வந்து யூஸ் பண்ணி அங்க இருந்து பணத்தை அவருக்கு அனுப்புது. அப்படி அனுப்பும்போது அவருக்கு வந்து சர்வர் வந்துட்டு மெயின்டெனன்ஸ்ல வந்து இருக்கலாம், அதாவது சர்வர் எரரா இருக்கலாம், டிரான்சாக்ஷன் லிமிட் இருக்கலாம், டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அதிகமா இருக்கலாம். இந்த மாதிரி காரணங்களால அந்த டிரான்சாக்ஷன் வந்து டிலே ஆகும். அதுவே கிரிப்டோ கரன்சியில் பார்த்தோம்னா பர்சன் ஏ வந்து பர்சன் பிக்கு கிரிப்டோ கரன்சியில் அனுப்புறாருன்னா, கிரிப்டோ கரன்சி பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டிரான்சாக்ஷன் லிமிட்டும் கிடையாது. டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து ரொம்பவே கம்மி. அனுப்புற செகண்ட்ல அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அங்கே போய் வந்து அவருக்கு போயிடும். இது கிரிப்டோ கரன்சியோட ஒரு யூஸ். இந்த யூஸுக்காக முதல்ல இது வந்து கிரிப்டோ கரன்சி கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் அல்காரிதமால அது வந்து உருவாக்கப்பட்டது. அதனால ஹேக்கர் வந்து ஈஸியா இது வந்து ஹேக் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அது ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் வந்து அந்த கோடிங் சிஸ்டம் வந்து அது தானா ரன் ஆகிட்டே இருக்கிறதுனால ஹேக்கர் வந்து இது கண்டிப்பா ஹேக் பண்ண முடியாது. கிரிப்டோ கரன்சில நம்ம லாங் டேர்ம் ட்ரேடிங் பண்ணலாம், ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணலாம். ஆக்சுவலாக ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் வந்து எதுக்கு ரொம்பவே விருப்பப்படுவாங்கன்னா, ஒரு நாளைக்கு 5% to 10% ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஷார்ட் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே விருப்பப்படுவாங்க. அதுவே லாங் ட்ரேடிங், இப்போ நம்ம ஒரு 1000 ரூபா போட்டோம், ஒரு 5 வருஷம் நம்ம வெயிட் பண்ணுறோம், ஒரு 4 வருஷம் வெயிட் பண்ணுறோம்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம 1000 ரூபா போட்டது ஒரு 10,000மோ இல்லை 1 லட்சமோ கிரிப்டோ கரன்சியில் என்ன வேணால் நடக்கலாம். ஒரு 10 லட்சம் 1000 ரூபா போட்டு 10 லட்சம் வேணாலும் நம்ம எடுக்க முடியும். அதனால கிரிப்டோ கரன்சியில் இப்போ யூசர்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்குள்ள வீடியோ. நம்ம வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிரிப்டோ கரன்சி பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி கரெக்டாக ட்ரேடிங் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதனால கிரிப்டோ கரன்சி பற்றி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்குறது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கிரிப்டோ கரன்சியில் எப்படி ட்ரேடிங் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கட்டும். நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.